நேரத்திலும் நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சியை நாம் கேட்க போகிறோம். நமக்கு இருக்கிறதா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் என் நன்றியை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். சூழ்நிலைகள் காரணமாக கடந்த வாரம் சாட்சி சொல்ல முடியவில்லை. ஒரு சில வாரங்களாக அடியன் தனிமையாக ஆலயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம், கொரோனா என்கிற அந்த கொடிய நோய் என்னுடைய மனைவி பாதிக்கப்பட்டு அந்த பொல்லாத வைரஸின் உச்சபட்ச வேதனைகள் என்னென்ன இருக்கிறது என்பது என்ற வேதனைகளை எல்லாம் அனுபவித்து, சுருக்கமாக சொன்னால் மரணத்தின் விளிம்பை தொட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருந்த என்னுடைய மனைவி மரணத்தை ஜெயித்த என் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்தார். கடந்த 9ஆம் தேதி அன்று என்னுடைய மனைவிக்கு அதாவது இந்த கொரோனா சிம்டம் இருக்கிறது என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணார்கள். அதாவது நான் வெளியிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு போன் கால் வந்தது ஹாஸ்பிட்டல் இருந்து, நீங்கள் உடனடியாக வாருங்கள், உங்களுடைய மனைவிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸ் லெவலில் இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று. நான் போய் பார்க்கும்போது இவளுக்கு மூச்சை விட முடியாமல் உள்ள சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக அந்த நாளுக்கான அட்மிட் பண்ணணும். அட்மிட் பண்ணி 1-2 நாட்கள் ஆனது. அப்போதெல்லாம் நன்றாக பேசிக்கொண்டுதான் இருந்தார். 2 நாளானது, 3 நாளானது. ஒவ்வொரு நாளும் காலையிலே, மத்தியானம், சாயங்காலம் என்னுடன் போனிலே கான்டாக்ட் பண்ணி கொண்டிருந்தார். 4வது நாள் ஆகும்போது சத்தம் குறைய ஆரம்பித்தது. 5வது நாள் சொன்னால் என்னோடு, எனக்கு ஜாஸ்தி போன் செய்யாதீர்கள், நான் பேச முடியவில்லை. நான் சொன்னேன், ஒரு நிமிஷமா அதை பேசி விட்டு இந்த பேச முடியாது என்று சொன்ன போது எனக்கு பல காரியங்கள் ஞாபகம் வந்தது. நமக்கு தெரிந்ததனாலே அநேக பிரதர்கள் இறந்து போனார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நோயினால் இறந்தவர்கள் அநேகர் மூச்சுத்திணறல் வந்த போதுதான் இருந்தார்கள். அந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு தலையில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் 5வது நாள் இந்த மாதிரி சொன்ன போது, 6வது நாள் காலையிலே போன் பண்ணினேன், போன் அட்டன் பண்ணவில்லை. மத்தியானம் போன் பண்ணேன், மத்தியானம் போன் அட்டன் பண்ணவில்லை. சாயங்காலம் பண்ணினேன், சாயங்காலம் போன் அட்டன் பண்ணவில்லை. எனக்கு ஃபுல் டவுட் வந்து விட்டது, என்ன ஆனதோ என்று. காரணம், என்னால் போய் பார்க்கவும் முடியவில்லை, யாரும் கேட்டு சொல்லுகிறவர்களும் இல்லை என்று பதறிக்கொண்டிருந்தேன். ஏதோ ஆகிவிட்டது என்று. நைட்டு 10 மணிக்கு மறுபடியும் கால் பண்ணேன், கால் அட்டன் பண்ணவே இல்லை. அப்போது இவருடைய கூட வேலை செய்கிற ஒரு சில சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆளுக்காக நான் போன் பண்ணேன். என்னுடைய மனைவி யாராவது போய் பார்த்து சொல்ல முடியுமா, அவள் எப்படி இருக்கிறவர்கள் என்று பார்க்க முடியுமா என்று கால் பிடித்து கெஞ்சினமாக கெஞ்சினேன். எல்லாரும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னார்கள். ஒரு சிஸ்டர் சொன்னார்கள், ஆனால் நான் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறேன், என்னால் இப்போது போக முடியாது என்று. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னார்கள். கடைசியில் இவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிற அந்த மெயின் டாக்டர், அந்த டாக்டருடைய நம்பரை நான் வாங்கினேன். அந்த டாக்டருக்கு இனி ஒரே வழி அவர் தான், வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அவருக்கு போன் செய்து இந்த நர்சுகளிடத்தில் போய் பார்க்க சொல்லலாம் என்று அவருடைய நம்பருக்கு கால் பண்ணினேன். அவருக்கு ஒரு 10 கால் பண்ணியிருப்பேன், அவரும் போன் அட்டன் பண்ணவில்லை. கடைசியிலே பண்ண போது சுவிட்ச் ஆஃப் வந்தது அவருடைய மொபைல். அந்த நேரத்தில் என்னுடைய மொபைலை பெட்டிலே எரிந்து விட்டு, ஆண்டவரே
நம்பின நண்பர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். பரிசோதனை செய்து கொண்டிருக்கிற டாக்டரும் கைவிட்டார். இப்போது எனக்கு நீர்தான் ஆண்டவரே, வேற எந்த ஒரு வழியும் இல்லை என்று அவனுடைய பாதத்தை பிடித்தேன். அந்த ராத்திரி எல்லாம் அழுது கொண்டிருந்தது. நான் ஒரு சைடு, என்னுடைய பிள்ளை ஒரு சைடு, என்னுடைய மனைவி ஒரு சைடு, தனிமையை வாட்டி கொண்டிருந்தோம். என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. ஆனால் அந்த ராத்திரியில நான் ஜெபித்த ஜெபத்துக்கு என் ஆண்டவர் காலையில எனக்கு பதில் தந்தார். காலையிலே போன் பண்ண போது போன் அட்டன் பண்ணினால் என்னால் முடியவில்லை, அட்டன் பண்ண முடியவில்லை, அதனால் தான் நான் போன் செய்யவில்லை என்று சொன்னாள். அந்த நாளிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளுக்கு முன்னேற்றம் இருந்தது. என்னுடைய ஜெபம் மட்டுமல்ல, நம்முடைய சபையை சேர்ந்த அநேகர் என்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார்கள். எல்லாத்துக்கும் மேலாக அருமை போதுகிற ஐயா கண்டிப்பாக ஜெபித்திருப்பார். காரணம் எனக்கு தெரியும், எந்த நேரத்திலே 2 மணியானா சரி, 1 மணியானா சரி, எந்த நேரத்திலே அவரை அழைத்தாலும் போன் அட்டன் பண்ணி ஜெபிப்பார்கள் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு. அந்த 7ஆம் தேதி அன்று காலையிலே அவள் சொன்ன வார்த்தைக்கு பிறகுதான் எனக்கு ஒரு நிம்மதியானது. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் முன்னேற்றத்தை தந்தார். இந்த நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவருடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கும்படி என் தேவன் எங்களுக்கு செய்த கிருபைக்காக என் ஆண்டவருக்கு நான் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் அவருக்கு சொல்கிறேன். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்திலே ஜீவனோடு நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நான் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுகிறேன். கடந்த மாதத்திலே COVID-19 பிளஸ் நிமோனியா அந்த இதனாலே எனக்கு ஃபீவர் வந்தது. ஃபீவர் நிமித்தமாக நான் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் தான் வந்தது. திருப்பியுமா நான் ரெஸ்ட் எடுத்து விட்டு 1 வீக் ரெஸ்ட் எடுத்து விட்டு திருப்பவும் என்னுடைய வேலைக்கு செல்ல வேண்டிய காரணமாக இருந்தது. வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய மூச்சு நடந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. எமர்ஜென்சியிலே போய் அட்மிட் ஆக வேண்டியதாக இருந்தது. இங்கே சொன்னார்கள் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும், எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது நிமித்தமாக அதில் கோவிட் இருக்கிறது பிளஸ் நிமோனியா, அதனாலே அப்படி மூச்சு திணறுகிறது என்று சொன்னார்கள். இம்மிடியேட்டாக அட்மிட் ஆக வேண்டும் என்று சொல்லி அனுமதிக்கப்பட்டேன். நான் வேலை செய்த ஹாஸ்பிட்டலிலே அனுமதிக்கப்பட்டேன். திருப்பியும் 9ஆம் தேதி அட்மிட் ஆகி 10ஆம் தேதி திரும்பவும் கோவிட் டெஸ்ட் த்ரோட் ஸ்டாப் எடுத்தார்கள். அதுலேயும் பாசிட்டிவ் வந்தது என்று சொல்லி சொன்னார்கள். திரும்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகி விட்டது. ரொம்பவும் எனக்கு முடியவே இல்லை. என்னால் பேச முடியாது, என்னால் சாப்பிட ஒரு வாய் கூட என்னால் சாப்பிட முடியாது, என்னால் நடக்க முடியாது. அவ்வளோ மூச்சு அடைத்து விடுகிறதான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, யாருமே இல்லை ஆண்டவரே. நான் எவ்வளோ பேருக்கு நான் என்ன பாவம் செய்யணும், எவ்வளோ பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எனக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவின்னு சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து பாத்ரூம்ல போய் அங்க போய் இங்க போய் நான் அழுது என்னால் எழுப்பி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விசை ஜீவனை தந்து திரும்பவும் நான் என் பிள்ளையோடு என் குடும்பத்தோடு ஆண்டோடைய ஆலயத்திலே போய் நான் சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே நான் போராடி ஒவ்வொரு நாளும் போராடி ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. என்னுடைய மூச்சு பகுதியில கர்த்தாவே எனக்கு தொடுங்க ஆண்டவரே. என் நாவை திறந்துடுங்க ஆண்டவரே. என் வாயுடைய புகழை சொல்லுமே ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திலே கத்த என்னுடைய வாய்ஸ் வரவே வராது. என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சவுண்டா ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எனக்கு விடுதலை தர ஆரம்பித்தார். எனக்கு ஒரு பக்கம் மரண பயம். அந்த ஒரு சகோதரி எங்களோடு கூட இருந்தவர்கள் அநேகர் மறித்து விட்டார்கள். அந்த பயம், இவங்க அப்படிதான் மறிச்சாங்க, நீயும் அப்படிதான் மறிக்க போறேன்னு சொல்லி செவிகளிலே ஒரு துவனி. அப்படியாய் மரண பயம், ஒரு தனிமையின் பயம். தனிமை என்னை மிகவும் வாட்டினது. அந்த இடத்துல உதவி படுத்த ஒரு செத்தவளை போல அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து என்னால குடிக்க முடியவில்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி
கதறுகிறேன். எவ்வளவு டாக்டர்ஸ்கள் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் எனக்கு ஆறுதலா இருக்கவே இல்லை. ஆண்டவரே, நீங்க என்னை விடுவித்து திருப்பி எனக்கு வீட்டுக்கு கொண்டு போகணும். டாக்டர்ஸ்கள் வீடியோ காலில் பேசுவாங்க, என்னால பேச முடியாது. நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர், எனக்கு வீட்டுக்கு போகணும். அவங்க பல்ஸ் ஆக்சிமீட்டர் வைக்கும் போது என்னை காண்பித்து கொடுத்து விடு, பல்ஸ் எல்லாமே ரொம்ப டவுனா இருக்குது, அதனால இன்னைக்கு ஆகாது. 6th டே ஆச்சு, 7th டே. ஆண்டவரே, எனக்கு போன ஆண்டவரே, 7th டேயும் நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களிடத்துல சொல்லுவேன். ஆனாலும் என்னை விட மாட்டார்கள். என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும், எனக்கு மோசமாகி கொண்டுதான் இருக்கிறது என்பது. ஆனாலும் ஒரு நிச்சயம், என்னை அழைத்த தேவன் நிச்சயமாகவே என்னை கைவிடவே மாட்டார் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. பாடினது போல சொந்தம் என்று யாருமே இல்லை. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சொந்தம்னு சொல்லி அவருடைய காலை இறுகப்பிடிச்சு ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல விடுதலை தந்து வீட்டிலே டிஸ்சார்ஜ் ஆகும்படியா கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சாட்சியாய், குடும்பமாய் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். எனக்காக அநேகர் செபித்தார்கள். அநேகருடைய கண்ணீரின் செவந்தான் இந்த நாளிலே இந்த இடத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அநேகர் எனக்கு உதவி செய்தார்கள். என்னால் சாப்பிட முடியாத போது வெளியிலிருந்து வாங்கி தந்து என்னை அந்த சாப்பாடு சாப்பிட முடியுமா, இந்த சாப்பாடு அதை விட்டுரு, இந்த சாப்பிடுன்னு சொல்லி அநேகர் எனக்கு அந்த இடத்துல தூதர்களை போல எனக்கு உதவி செய்த அநேக பிள்ளைகள் உண்டு. அதற்காக இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லுகிறேன். எங்களை மறக்காமல் மறுபடியும் இந்த இடத்துல அழைத்து வந்த தேவனை ஒரு பாடல் 2 வரிகளை பாடி நான் இருக்கிறேன். அழைத்தவரும் மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவரும் மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். ஒரு இமை பொழுதும் உன்னை மறவார். மூச்சு இருக்கிற நாள் வரைக்கும் உன்னை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காய் இந்த மூச்சு ஆண்டவரே செயல்படணும். ஆண்டவருக்காய் நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு கர்த்தரினுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Hallelujah. யார் கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் எந்த விதத்திலையும் நம்மை கைவிடாதபடி தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. நல்ல ஒரு ஜீவனுடைய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சொன்னது போல ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒவ்வொரு வாழ்வு அது அவருக்கே நாம் கொடுத்துருவோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படட்டும். சாட்சி பகிர்ந்து கொண்ட தெய்வ பிள்ளைகளை அவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறபடியினாலே கர்த்தருக்காக ஆமென் ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் அவருக்காக நிலை நின்று கனிவெடுக்கிறவர்களாய் இருப்பீர்களாக. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன்.
வேகமாக நம்முடைய சத்திய வேதத்துல சங்கீதம் 128 அதிகாரம் 5 வசனத்தை சீக்கிரமாய் எடுத்து ஒரு சத்தமாய் வாசி. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்திருப்பது அவருடைய கிருபையாய் இருக்கிறது. இந்த வருஷத்துல 9 மாத காலங்களையும் ஆச்சரியமாய் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலேயோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்ததுனாலதான் அப்படி என்றோ ஒரு காலம் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அவருடைய கிருபை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் நம்மை பிரவேசிக்க செய்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி, நீ ஜீவனுள்ள உயிரோடு இருக்கும் நாள் எல்லாமே நீ எருசலேமினுடைய வாழ்வை நீ காண்பாய் என்று இங்கே ஆண்டவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒரு எருசலேமின் வாழ்வு என்று சொல்லும் போதே அது ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு. எருசலேம் என்று இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து நாம் சரித்திரத்தில் வாசிக்கும் போது உலகத்திலேயே சிறந்த பட்டணங்கள் என்று அநேக பட்டணங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் அந்த சிறந்த பட்டணங்களிலே ஒரு சிறந்த பட்டணம் தான் எருசலேம். அல்லேலூயா. சிறப்பான பட்டணங்களில் ஒரு சிறந்த பட்டணம் தான் எருசலேம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவர் அந்த எருசலேமை நமக்கு சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், இந்த எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எருசலேமின் வாழ்வு என்று சொன்னால் என்ன, அந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்று சில காரியங்களை, அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நமக்கு சமயம் மிக குறைவா இருப்பதினாலே 3 விஷயங்களை மாத்திரம், 3 காரியங்களை மாத்திரம் இந்த நாளில் நாம் ஸ்தோத்திரம் கண்டு கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த சிறந்த இந்த பட்டணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், இந்த எருசலேம் எப்படிப்பட்ட நகரம், ஏன் ஆண்டவர் இந்த எருசலேமை போல இந்த எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் என்று ஏன் ஆண்டவர் சொல்லணும்? இது ஒரு சிறப்பான ஒரு பட்டணம். இந்த பட்டணம் எப்படி சிறப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த பட்டணம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பட்டணத்தை சுற்றிலும் பாத்தீங்கன்னா மலைகளா இருக்கும். இந்த மலைகள் இந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறபடியினால எந்த எதிரிகளும் ஈஸியாக எருசலேமை பிடிக்க முடியாது. எந்த சத்துருக்களாலும் ஈஸியாக இந்த எருசலேமுக்குள்ளே நுழைய முடியாது. அது ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது. இந்த மலைகள் அந்த எருசலேமுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 4 குன்றுகளின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு பட்டணம் இது. 4 குன்றுகள் மேல் அமைக்கப்பட்ட ஒரு பட்டணம், ஒரு தலை சிறந்த ஒரு நகரம், ஒரு மகிமையான ஒரு நகரம். இதற்கு நல்ல பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா.
முதலாவது இந்த நகரத்தை குறித்து சொல்லப்பட்டதுதான், இது பாதுகாப்பு நிறைந்த ஒரு நகரம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு சுட்டி காண்பிக்க காரியம் என்னன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 125 சங்கீதம் 2 வசனத்துல சொல்லப்படுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்கிறதோ அதே போல கர்த்தர் என்ன செய்கிறாராம், தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஜனங்களுக்கு எந்த பொல்லாப்பும் வந்துவிடக் கூடாது என்று எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்தின் மேல கவனமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. இந்த எருசலேமின் வாழ்வு தம்முடைய ஜனங்கள் தம்மை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் தருகிறவராயிருக்கிறார். இந்த எருசலேம் என்று சொன்னார், அது ஒரு பாதுகாப்பான நகரம். தம்முடைய ஜனத்திற்கும் இது போன்ற ஒரு பாதுகாப்பை அருளுகிறவராய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. என்னும் சொல்ல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பதும் விருதா என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை சேஃப்டி பண்ணிக்க முடியுமோ, எப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, அவங்க எவ்வளவு சேஃப்டியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம், ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்றவங்க எவ்வளவு சேஃப்டியா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள இருக்கும்போது எவ்வளவு சேஃப்டி தன்னை எவ்வளவு சேஃப்டி பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஃபுல்லா கவர் பண்ணி தான் போயிருப்பீங்க. ஆமாதானே சிஸ்டர்? அல்லேலூயா. எல்லாம் முகத்தை மூடணுமா, மூக்க மூடணுமா, கண்ணை மூடணுமா, எல்லாத்தையும் மூடித்தான் போயிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் நம்ம எவ்வளவுதான் நம்ம பாதுகாப்பா இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய காக்காவிட்டால் நம்ம என்னதான் இது பண்ணாலும் எல்லாமே விருதாவாயிடும். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு சூழ்நிலை மத்தியிலும் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். வரும் துன்பங்கள் வரும். அல்லேலூயா. பல போராட்டங்கள் வரும், பல சூழ்நிலைகள் வரும். ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்மளை கைவிடாதபடி நம்மளை காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. யாருடைய சகாயம் இல்லாம இருந்தாலும் கர்த்தர் சகாயராயிருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சகாயராயிருந்து நடத்துகிறார். நம்மை ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 124 1ல இருந்து சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நமக்கு நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்ம உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு சாட்சிய இங்க தாவீது பக்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, தாவீதுடைய வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் சத்துருக்கள், எந்த திசையில பார்த்தாலும் சத்துருக்கள். அல்லேலூயா. அந்த சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் தாவீதோடே கூட இருந்தார். அல்லேலூயா.
ஆகவே எந்த மனுஷரும் நம்மை ஸ்தோத்திரம் அவனை தொட முடியல. சவுல் அவனை பின்தொடர்ந்து போய் அவனை சாகடிக்கும்படியாக எவ்வளவோ முயற்சித்தும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே அவனுக்கு பாதுகாப்பா இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு பாதுகாப்பா இருந்தார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், அவன் ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார். எத்தனை தரம் ஈட்டியை எடுத்து சவுல் எரிந்த போது அவன் ஸ்தோத்திரம் ஒரு இம்மன அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுல அவர் தப்பித்துக் கொண்டார். தெய்வ கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆகவே நான் 91 சங்கீதம் சொல்லுகிறது, உன்னதமானுடைய அந்த மறைவு. அல்லேலூயா. அந்த மறைவுக்குள்ள நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அந்த மறைவுல நம்ம இருக்கும்போது வேதம் சொல்லு, பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதையும் கொடாரத்தில் அடங்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்று சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். எருசலேம் பாதுகாக்கப்பட்ட நகரம். அல்லேலூயா. பாதுகாப்பு நிறைந்த நகரம். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பாதுகாக்கப்பட்ட பட்டணமாக இருக்கிறாய். அல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே எருசலேம் அப்படி என்று பார்க்கும்போது அது மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம், ஒரு பாதுகாப்பான ஒரு நகரமாய் இந்த எருசலேம் காணப்படுகிறது. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக நாம் கவனிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 135 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. இங்க இரண்டாவது நாம் பார்க்கிறோம், எருசலேமில் யார் வாசம் பண்றார்னா கர்த்தரே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தை இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று இந்த எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீது எபூசியருடைய கையில் இருந்து இந்த எருசலேமை கைப்பற்றிக் கொண்டார். அல்லேலூயா. எபூசியரிடத்திலிருந்து இதை தாவீது கைப்பற்றினார். இதை கைப்பற்றி இந்த பட்டணத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தார். அதுவரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி சிலோவாம் என்கிறதான ஸ்தலத்தில் இருந்தது. தாவீதுடைய காலத்துல அந்த அவன் உடன்படிக்கை பெட்டிய அவன் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். மாத்திரமல்ல, அந்த எருசலேமிலேயே அவன் ஆலயத்தை கட்டும்படி விரும்பினார். தேவன் எருசலேமிலே அவருக்கு கூடாரம் அமைக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினார். தாவீதுடைய விருப்பத்தை அவருடைய குமாரனாகிய சாலோமன் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அந்த எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. சோ இப்படி அந்த எருசலேமை ஆண்டவர் விரும்பினார். அங்க கீழே வசனம் வாசிச்சு பாருங்க, 132 சங்கீதத்துல 14 இருந்து வாசிங்க. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினேன். முதலாவது பாருங்க, அவருடைய விருப்பம் எருசலேமில் தங்கணும். அதுதான் இயேசுவின் தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. அல்லேலூயா. எத்தனையோ இடங்கள் இருக்கு, எத்தனையோ ஜாதிகள் இருக்காங்க, எத்தனையோ பட்டணங்கள் இருக்கிறது, எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய ஒரு விருப்பம் பாருங்க, அவர் எதை விரும்புகிறார்? அவர் எருசலேமை விரும்புகிறார். நான் இதை விரும்பினேன். இரண்டாவது சொல்லுகிறார், நான் அதை விரும்பினபடினால் நான் அதில் வாசம் பண்ணுவேன். ஒரு விருப்பத்தோடு வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
ஒரு விருப்பத்தோடு வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு அநேக வீட்டுல பாருங்க, ஒரு விருப்பம் இல்லாம தான் வாசம் பண்ணுவாங்க. நிறைய குடும்பங்கள்ல வீட்டுல வாசம் பண்ற வீட 1000 குறை சொல்லிட்டே அந்த வீட்டுல வாசம் பண்ணுவது உண்டு. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. இந்த வீடு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ல, அதை விரும்பி, அந்த பட்டணத்தை விரும்பி, அந்த எருசலேமை விரும்பி, அவர் விரும்பினபடினால அதிலே வாசம் பண்ணுகிறாரா. அல்லேலூயா. மாத்திரமல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன். அல்லேலூயா. அந்த எருசலேமில ஆகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா, அந்த எருசலேமில பெத்லகேம், அதை குறித்து அது அப்பத்தின் வீடு. பெத்லகேம்னு சொன்னா அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த எருசலேமை அப்பத்தினால, அதனுடைய ஆகாரத்தை ஆசீர்வதித்து அப்பத்தினால திருப்தி பண்ணுகிறவராக இருக்கிறார். அவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. எருசலேம் அவ்வளவு விசேஷமானது. எருசலேமில ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை நான் தான் அவர் வாசம் பண்ணும்படியாக அதை விரும்பி அவன் அதிலே அவர் தங்கி இருக்கிறார். அதிலே அவன் எந்த குறைபாடுகள் இல்லாதபடி அதை ஆசீர்வதித்து வருகிறவராய் எருசலேம் நகரம் காணப்படுகிறது. ஆகவே இந்த எருசலேமை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை எப்படி விரும்புகிறானோ, அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மணவாட்டி சபையாகிய நம்மை விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு விருப்பமுள்ள ஜனங்கள். அவர் நம்மை விரும்புகிறார். நாம் அவரோடு கூட இருக்க, அவர் நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் பாருங்க, நம்மை விட்டு விலகாதபடி, நம்ம கைவிடாதபடி, அல்லேலூயா, நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று. இதுதான் அவருடைய வாஞ்சை, இதுதான் அவருடைய தாகம். ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் வாசம் பண்ண விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொன்ன, ஆண்டவரே, நீர் எதிலே வாங்க, நீர் எதிலே தங்கி இருங்க, நீர் எதிலே வாசமா இருங்க, என் இருதயம் உமக்கு உகந்த இருதயமாய் மாறட்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு உகந்த இருதயமாய் மாறணும். அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு என்று முற்றிலுமாய் கொடுத்து விடணும். அவர் முற்றிலுமாய் இருந்து ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. எருசலேமை குறித்து சொல்கிறது, அவன் அது மகாராஜாவின் நகரம். எந்த மகாராஜா? நம்முடைய தேவாதி தேவன். அல்லேலூயா. அந்த மகாராஜாவுடைய நகரம். இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி மார்பை தட்டி நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. என்னில மகாராஜா வாழ்கிறார் என்று சொல்லி நம்ம மார்பை தட்டி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்யணும், அவர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மில தங்கி இருக்கும்படியால் நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் அல்ப சொல்பமாய் அல்ல, முற்றிலுமாய் நம்மை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம கவனித்து ஜெபித்து முடிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 2 வசனத்தை வேகமாக வாசி. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அப்படி சங்கீதம் 51:18 வாசிச்சுங்க. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த 2 வசனத்துல நீங்க கவனிக்கும் போது, தாவீது இந்த 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், எருசலேமின் மதிலை கட்டுவீராக என்று ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம்.
இங்கே 147 சங்கீதத்துல இங்கே பக்தன் சொல்லுகிறார், ஆமென், அது வாசிங்க. 47:2. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அல்லேலூயா. எருசலேம் கட்டப்படுகிற ஒரு நகரம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. எருசலேம் என்பது கட்டப்படுகிற நகரம். முதலாவது, எருசலேம் பாதுகாப்பான நகரம். இரண்டாவது, எருசலேம் மகாராஜாவுடைய நகரம். மூன்றாவது, எருசலேம் கட்டப்படுகிற நகரம். அல்லேலூயா. யார் கட்டுகிறார்? தேவனே எருசலேமை கட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த எருசலேமினுடைய சரித்திரத்தை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தரம் சத்துருக்களால இந்த எருசலேம் தகர்க்கப்பட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாக்கள் ஆண்ட பிறகு அவருடைய காலங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எகிப்தின் ராஜா இந்த எருசலேமை பிடிக்கிறார். ஆனால் பிடித்தான், ஆனால் அதை அழிக்கவில்லை. அவனுக்கு பிற்பாடு நேபுகாத்நேச்சர் இந்த எருசலேமை பிடிக்கிறான், அழித்து போடுகிறான். இப்படியே நீங்க தொடர்ந்து அப்படி நீங்க வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்கள் மாறி மாறி வருகிறது. பாபிலோன் அது முடிச்சு, அதுக்கப்புறம் மேதியா பெர்சியா ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் உண்டாகிறது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலையும் இந்த எருசலேமை பிடிக்கிறார்கள். அலெக்சாண்டர் பிடிக்கிறார், ஆனா அழிக்கல. அலெக்சாண்டருக்கு அப்புறம் அவருடைய 4 தளபதிகளுக்கும் அவனுடைய ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்பட்ட போது அதுல ஒருவன் இந்த எருசலேமை அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். இப்படி அடிக்கடி இந்த எருசலேம் அழிக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் அதை மறுபடி கட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு கட்டப்படுகிற ஒரு நகரமாய் இருந்தது. இது இடிந்து அழிந்து ஒன்றுமில்லாமல் போன எத்தனையோ பட்டணங்கள் உண்டு. இந்த தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மிக சிறப்பான பட்டணங்களா இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிற இந்த காலங்களில். ஆனால் எருசலேம் அது இடிக்கப்பட்ட பிறகும் தகர்க்கப்பட்ட பிறகும் அது மறுபடி கட்டப்பட்டு கொண்டு அது நிலைத்து நிற்கிற ஒரு பட்டணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கூட, அல்லேலூயா, எத்தனையோ தரம் நாம் விழுந்து போனாலும் நம்முடைய ஆண்டவர் தூக்கி நிறுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், அல்லேலூயா, நீதிமான் விழமாட்டான்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், எத்தனை தரம் விழுறானா? 7 தரம். அல்லேலூயா. 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். அதுதான் விசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய அழைப்பு அப்படி. நம்ம அழைத்தவர் அப்படிப்பட்டவர். மனுஷன் நம்மளை அழைக்கல, மனுஷன் நம்மளை தெரிந்து கொள்ளல. ஜீவனுள்ள தேவன் நமக்காய் ஜீவனையே தந்தவர், நமக்காய் இரத்தத்தை சிந்தினவர், அவ்வளவு அன்புள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அழைத்திருப்பதன் நோக்கம் நம்மளை பாதியிலே கைவிடுவதற்கென்று அல்ல. அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறவர். அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய சுபாவம் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்து நமக்கு தெரிகிறத காட்டிலும் நம்மளை குறித்து அதிகமாகவே நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்முடைய சுபாவம் என்ன, நம்முடைய செயல்கள் என்ன, நம்முடைய காரியம் என்ன, இது எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் அறிந்துதான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்,
தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கெட்டவர்களா இருந்தாலும் கூட நம்மள அவருக்கு தெரியும். நம்ம அழைக்கப்பட்ட பிறகும், நம்ம அவருடைய ரத்தத்துல அவன் கழுவப்பட்ட பிறகும் மறுபடியும் பண்ணிய போல போய் விழுவன்றதும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது பாருங்க, அவர் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்வானா? எழுந்திருப்பான். அருமையான வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் நம்மளை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். அடிக்கடி விழுந்து போனாலும் மறுபடி நம்மளை கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம் கட்டப்படுகிற ஒரு நகரம், நாம் கட்டப்படுகிறவர்கள். நமக்கென்று நித்தியம் உண்டு. நாம் அழியாதவர்கள். நமக்கென்று ஒரு நித்திய ராஜ்யம், நமக்கென்று ஒரு நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நித்தியம். அவரை நாமும் நித்தியமாய் வாழும்படியான சாத்தியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இது சொல்லுகிறது போல, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பாதுகாப்பான நகரம். எருசலேமில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அது மகாராஜாவின் நகரம். அது கட்டப்படுகிற ஒரு நகரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மையும் ஆண்டவர் பாதுகாப்பான நகரமாய், கர்த்தர் வாசம் பண்ண நகரமாய், ஒரு கட்டப்படுகிற நகரமாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போம். இயேசுவே, உம்மை போல் ஒரு தேவன் எங்குமே கிடைக்கவே கிடைக்காது என்கிறதான இந்த பாடலை நாம் பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்க கிடைக்கும். உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காது. உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காது. உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காது. உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காது. நான் படுத்து தூங்கும் போதே நீ தூங்காமல் விழித்திருக்கிறீர். நான் படுத்து தூங்கும் போது நீ தூங்காமல் விழித்திருக்கிறீர். இது போல் யாரும் உலகில், இது போல் யாரும் உம்மை போல யாரும் இல்லப்பா என் இயேசுவே. உம்மை போல யாரும் இல்லப்பா என் தேவனே. உம்மை போல யாரும் இல்லப்பா ஆவியானவரே. உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காதே. உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காதே.
உம்மை போல யாரும் இல்லப்பா என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா என் தேவனே, உம்மை போல யாரும் இல்லப்பா ஆவியானவரே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காது. உம்மை போல ஒரு தேவன் எனக்கு எங்கும் கிடைக்கவே கிடைக்காது. கண்களை விடுவோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று நம்மையா இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே நம்மோடு பேசி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவன் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எவ்விதமாய்? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பதை. எருசலேமாய் இருக்கிறார், எருசலேமாய் இருக்கிறார். எருசலேமே, எருசலேமே, ஓ ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மலைகளால் சூழப்பட்ட நகரமாய் இருக்கிறார் கர்த்தர். தம்முடைய ஜனத்தை சுற்றிலுமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட்ட பின்பு மனக்கடினம் ஆகி மறுபடியும் அந்த ஜனங்களை இழுத்துக் கொண்டு போகும்படியாக இருந்தார். ஆனால் ஓ செங்கடல் நடுவிலே தம்முடைய ஜனத்தை நடத்தி சென்று அந்த ஜனங்களுக்கு பின்னாக நின்று வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை விட்டு அவர்களுக்கு பின்னாக வந்து மேக ஸ்தம்பமும் ஜனங்களுக்கு பின்னால வந்து பார்வோனின் சேனை தேவ ஜனங்களை தொடக்கூடாதபடிக்கு பாதுகாப்பாய் நின்றதை வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மையும் ஓ ஹல்லேலூயா எந்த சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கும்படியாகவே அவர் எப்பொழுதும் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலாயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். அந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். வாயிலிருந்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லலாமே. இயேசுவுக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எவ்வளவா நம்மளை பாதுகாத்து வருகிறார். அந்த நாம் எருசலேம் நகரத்தை போல அந்த எருசலேமின் வாழ்வை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டுதானே இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாதுகாப்பு பாருங்க, எவ்வளவு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? உணர்றீங்களா? இருக்கிறத பாக்குறீங்களா? இங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். அவர் கூடவே இருக்கிறவர், அவர் கூடவே இருக்கிறவர். கொஞ்சம் கூட சந்தேகம் என்பது வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறவர், கூடவே இருக்கிறவர், தங்கி இருக்கிறார், நம்மிலே வாசம் பண்ணுகிறார், நமக்குள் அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்குள் அவர் இருக்கிறார், நமக்குள் அவர் இருக்கிறார், நமக்குள் அவர் இருக்கிறார். அந்த சுபாவம் நமக்கு. ஓ ஹல்லேலூயா. அந்த தோரணை நமக்கு. அவரை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம்,
அவரெல்லாம் உலகத்துக்கு நம்ம காண்பிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். மாத்திரமல்ல, நாம் கட்டப்படுகிறவர்களா எவ்வளவு சூழ்நிலைகள் வந்த பிறகும் கூட கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. மறுபடி அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறாரே. நன்றி இயேசுப்பா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். உமக்கு கோடி நன்றி இயேசு. உமக்கு கோடி நன்றி அப்பா. நல்ல வேளை காயினான் அப்படியா நீங்கள் கூடுவதற்கு கர்த்தர் பாராட்டின ஸ்லாக்கியத்திற்காக எங்களுக்காய் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. வந்திருக்க பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களின் படியே பிள்ளைகள் பாதுகாப்போடு, பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ண, பிள்ளைகளை கட்டுகிறவராய் ஆண்டவரே அந்த எருசலேமின் வாழ்வை பிள்ளைகள் காணட்டும். அப்படியே கர்த்தர் நடத்துகிறார். எல்லா குறைபாடுகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். பிரசன்னத்தில் வைத்துக் கொள்ள இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் காத்துக் கொள்ள. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாயிருக்கிறார். ஆண்டவரே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஜெயித்த ஆண்டவர் எங்களோடு உண்டு. ஸ்தோத்திரம். நீ நடத்துவீர், தேவைகளை சந்திப்பீர், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாயிருந்து நடத்துவீர். என்ன எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். தாழ்த்தி ஒப்புக் கொள்ளுகிறோம். ஒரு விசை எங்கள் தேசத்தை கண்ணோக்கி ஆண்டவரே, ஒரு சாட்சியாய் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துங்கள். ஆண்டவரே, அந்த வியாதினாலே எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு அவஸ்தை, இதுபோல எத்தனை மக்கள் ஆண்டவரே இந்த அவஸ்தை இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இது போன்ற அவஸ்தையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையாக்குங்கப்பா, மரணத்திலிருந்து தப்புவீங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட செய்ய உம்மை தேடி வரட்டும். உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையட்டும். அற்புதத்தை காணட்டும். விடுதலையாக்க சீக்கிரமா இதிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, ஹல்லேலூயா. பரிபூர்ணமான விடுதலை தந்து இயேசுப்பா எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்த உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்படியே செய்வதற்காய் நன்றி. தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலையாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.